வணக்கம். குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்னிராசியோட மே மாத பலன்களை தான் முழுக்க பார்க்க போறோம். எங்க வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசியை பார்த்தீங்கன்னா தொழில், பிஸ்னஸ், வாழ்க்கை, உடல்நலம் எல்லாத்துக்குமே பொதுவான குருனா புதன் பகவான் தான். கன்னிராசியை பொறுத்தவரைய இந்த புதன் பகவானே மே மாதத்தில் நீச்சி அடைஞ்சிடறாரு. பெருசாக ஏதாவது எதிர்பார்த்தீங்க, இந்த மாதத்தை எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதம் வந்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்காது. பெருசாக ஏதாவது தொழில் பண்ண போகிறேன், இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், இல்லை நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு வந்து முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுக்குமே உங்களுக்கு வந்து ஏற்ற மாதம் இந்த மே மாதம் கிடையாது. ஏன்னா புதன் பகவான் நீச்சடைகிறனால உங்களுக்கு வந்து ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்காது. குரு பகவான் இருக்காரு, குரு பகவானுமே நல்ல நிலையில தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து ஆசையை தான் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கான செயல்படக்கூடிய காரியத்தை வந்து கொடுக்குறது வேற புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த மே மாதம் உங்களுக்கு வந்து ஏதாவது முடிவெடுக்கணும், இல்லை புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறோம், இல்லை நான் வேலைக்கு போகிறேன், புதுசாக வேலைக்கு போகிறேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து எதுக்குமே ஏற்ற மாதமாக இருக்காது புதன் பகவான் அடைஞ்சிருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை கல்யாணம் பண்ண போகிறேன், இல்லாட்டி நான் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறேன், இல்லாட்டி நான் வரன் பார்க்க போகிறேன், இது எதுக்குமே ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்காது கன்னிராசிக்கு. குடும்பத்திலுமே ஏதாவது நீங்கள் பண்ணாலுமே ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் வரும். அதனால் இந்த மாதம் எதுக்குமே ஏற்ற மாதமாக இருக்காது. குருபகவான் வந்து எல்லாத்துக்குமே ஆசை கொடுப்பாரு. இது நடந்துடும், அது நடந்துடும், கல்யாணம் நடந்துடும், குழந்தை இல்லாத குழந்தை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை கொடுப்பாரு. ஆனால் புதன் வந்து தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே முழுமையான கிரகனால புதன் பகவான் அடைஞ்சிருக்கனால இந்த மாதம் வந்து ஆசைகள் மட்டும்தான் இருக்கும். அது நிறைவேறுவதற்கு வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாத கூறுகள் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பணவரவு. கன்னிராசிக்கு மே மாதம் வந்து பணவரவு வந்து கொஞ்சம் இருக்குங்க. குரு பகவான் ஒரு நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணவரவு இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற செலவுகளையும் குரு பகவான் கொடுத்துருவார். புதன் இருக்கிறதுனால பண வரவுக்கு ஏற்ற செலவு வந்து இருக்கும். நிறைய செலவுகள் வரும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து சுப செலவுகளாக மாற்றிடணும். அதுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, இல்லை குடும்பத்தோடு எங்கேயாவது போய் டூர் போய்ட்டு வருது, இல்லாட்டி கோயிலுக்கு போய்ட்டு வருது, இந்த மாதிரி சுப செலவுகள் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. இந்த மே மாதம் பொருளாதார நிலையம் வந்து பணவரம் வந்து அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகள் இருக்கும் இந்த மே மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதனால் சுப செலவுகளாக பண்ணுறது கன்னிராசிக்கு ஒரு சிறந்த பலனாக இருக்கும் மே மாதம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. புதனே இந்த மாதம் வந்து நீச்சி அடைஞ்சிடறாரு. நீச்சி அடைஞ்சதுனால உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். நான் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன்னா லோன் வந்து தாமதமாக வரும், இல்லை நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறேன்னா விசா தாமதமாக வரும், இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட காலேஜை வந்து கவுன்சிலிங் போட்டிருக்கேன்னா அந்த நீங்கள் கேட்ட காலேஜ் வந்து இந்த மாதம் கிடைக்காது. எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிற தடங்கள் ஏற்படும். தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகளை வந்து கொடுப்பாரு இந்த புதன் நீச்சி அடைஞ்சதுனால. ஆனால் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் சூப்பரான மாதமாக இருக்கும். நீங்கள் வந்து முயற்சியே பண்ணாமல் எனக்கு அது கிடச்சிருமோ இது கிடச்சிருமோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முயற்சி இருந்துச்சுன்னா இந்த மாதம் கன்னிராசி மாணவர்கள் மே மாதத்தை ஒரு சிறப்பான மாதமாக ஆக்கிக்கலாம். அடுத்து மே மாதம் கன்னிராசிக்கு உடல் நலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், ராகு இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் 7ஆம் வீட்டில் இருக்காங்க. நீங்கள் வந்து உணவில் வந்து கவனமாக இருக்குங்க. அதுக்கடுத்து உணவு வாய் சம்மந்தமானது, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அஜீரண கோளாறுகள் வந்து அதிகமாக ஏற்படும். ஏதாவது ஒரு சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். உடல் நலத்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றதோ இல்லை குடிக்கிறதோ பார்த்து பண்ணுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. இரவு நேர பயணத்தை தவறுங்க. உங்களுக்கு வந்து சில புதன் வந்து நீச்சடைக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கும். அதனால் கவனக்குறைவாக இல்லாமல் மட்டும் இருந்துருங்க. மற்றபடி கன்னிராசிக்கு இந்த மாதம் பெரிய அளவு பாதிப்பில் எதுவும் உடல் நலத்தில் கொடுக்காது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் தான் உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம். அந்த புதன் பகவானே நீச்சடைக்கிறதுனால இந்த மே மாதம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவா சிறப்பான மாதமாக இருக்காது. கொஞ்சம் நடுநிலையான பலனையோ இல்லை அதுக்கு கம்மியான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மே மாதம் கன்னிராசிக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். திருமணத்தில் வந்து தள்ளி போடுறது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம்
நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.